السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இதே போன்று பாவங்கள், அதை குர்ஆன் ஹதீஸும் ரெண்டு முறைகளிலே சொல்கின்றது. ஒன்று மா கத்தமத் ஒமா அஹ்ஹரத், முற்படுத்தி வைத்த நன்மைகளும் பாவங்களும். இரண்டாவது மா அஹ்ஹரத், பிற்படுத்தி வைத்த நன்மைகளும் பாவங்களும் என்று இரண்டு வகையிலே சொல்லி இருக்கின்றது. முற்படுத்தி வைத்த நன்மைகள் என்றால் என்ன? ஒரு விளக்கத்தை முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தற்போது இருக்கக்கூடிய வினாடி நிமிடத்துக்கு முன்னால் செய்த அனைத்தும் முன்னால் செய்தது. பிற்படுத்தி வைத்ததென்றால் இதற்கு பின்னால் ஃபியூச்சரிலே செய்ய போவது. மிக அழகான ஒரு விளக்கம் தான். மௌத்தாகுவதற்கு முன்னால் எதையெல்லாம் நாம் செய்திருக்கின்றோமோ அது நாம் நேர காலத்துடன் அனுப்பி வைத்தது. எதெல்லாம் மௌத்துக்கு பின்னால் வரப்போகின்றதோ அதெல்லாம் மௌத்துக்கு பின்னால் வரப்போகின்றது. அது எப்படி நடக்கும் கண்ணியமானவர்களே? உலகத்தில் எமது உயிர் உடம்பிலே இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா நல்லதை செய்வதற்குரிய உதிப்பை தந்திருக்கின்றான். பாவத்தை பற்றிய தெளிவையும் அதை பயந்து வாழ வேண்டும் என்ற பயத்தையும் அல்லாஹ் எமது உள்ளத்திலே தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா தந்த அந்த உதிப்பை வைத்து ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கின்றானோ மௌத்துக்கு முன்னால் அது மௌத்துக்கு முன்னால் அனுப்பி வைத்தது. இதனால் தான் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் எப்படி கவலைப்படுவான் என்றால், யா லைதனி கத்தம்து லிஹயாதி, எனது நிரந்தரமான இந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு நான் உலகத்துடைய வாழ்க்கையிலே ஏதாவது அனுப்பி வைத்திருக்கலாமே என்று கவலைப்படுவார். அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கின்றான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளைக்காக வேண்டி கபருடைய வாழ்க்கைக்கு, அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு எதை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்பதை ஒரு மனிதன் பார்க்கட்டும். நாம் பார்க்கலாம் என்னென்ன செஞ்சிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க முடியும். பின்னால் வரக்கூடியது என்றால் என்ன கண்ணியமானவர்களே? நாம் மௌத்தாகி விடுவோம். மௌத்தானதுக்கு பின்னாலும் சில நன்மைகளை விட்டு விட்டு செல்வோம். அது கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவரது அமல்கள் அனைத்துமே முடிவடைந்து போய்விடும், மூன்று விஷயங்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அறிவு. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளை, சாலிஹான பிள்ளை. மூன்றாவது சதகா ஜாரியா, நிலையான தர்மம். 7 அமல்களை ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அமல்கள் ஒரு மனிதன் கபருக்கு சென்றாலும் வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபுன் யஜ்ரி அல்-அப்த் அஜ்ருஹுன்ன வ ஹுவ ஃபீ கப்ரி பஅத மௌதி, ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் கபரிலே இருக்கும் பொழுது 7 அமல்களின் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். மன் அல்லம இல்மன், நமக்கு தெரிந்த ஏதாவது நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அது காலிமாக இருக்கணும், நாம் பெரும் மார்க்கத்தை பரப்ப வேண்டும் அல்லது ஒரு ஜமாத்திலே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதை வைத்து எத்தனையோ பேர்கள் பலன் பெறுவார்கள், தொழுவார்கள், அந்த அமலை செய்வார்கள். நாம் மௌத்துக்கு பின்னால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். அவ் அஜ்ரா நஹ்ரன் அவ் ஹஃபர பிக்ரன், அல்லது ஒரு ஆறை தோண்டுகின்றார் அல்லது கிணற்றை தோண்டுகின்றார், தண்ணீருக்குரிய ஏற்பாட்டை செய்கின்றார். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் கரஸ நஹ்லன், ஒரு மரத்தை நாட்டுகின்றார், அந்த மரத்திலிருந்து பழங்களும் கிடைக்கின்றது, அந்த மரத்தில் நிழல் கிடைத்து கஷ்டத்தில் சூட்டிலே இருக்கும் பொழுது மக்கள் நிழல் பெறுகின்றார்கள், அந்த சூட்டை தணித்துக் கொள்கின்றார்கள். அதன் பலன் அவர் மௌத்தானதுக்கு பின்னால் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அவு பன மஸ்ஜிதன், அல்லது மஸ்ஜிதை கட்டுகின்றார், பெரும் ஒரு அமல். எத்தனை பேர் வந்து தொழுவார்கள் என்று தெரியாது. அதற்கு பின்னால் அந்த மஸ்ஜித் விசாலமாகி எத்தனை பேர்கள் அந்த மஸ்ஜிதிலே வந்து தொழுவார்கள் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் வரத முஸ்ஹஃபன், அல்லது ஒரு முஸ்ஹஃபை, குர்ஆனை ஒரு இடத்திலே விட்டு செல்கின்றார், ஒரு மஸ்ஜிதிலே வைக்கின்றார், எத்தனையோ பேர்கள் அதை பார்த்து ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் தரக வலதன் யஸ்தக்ஃபிரு லஹு பஅத மௌதி, மௌத்துக்கு பின்னால் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளையை விட்டு விட்டு செல்கின்றார். அதன் நன்மை அவரது மௌத்துக்கு பின்னாலும் வந்து கொண்டே இருக்கும். அது பிற்படுத்தி வைத்த அமல். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனது சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அந்த மனிதன் கேட்பானாம், எப்படி எனது அமல்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது, நான் இவ்வளவு அமல் செய்யவில்லையே. சொல்லப்படுமா, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக்,
உனது பிள்ளை உனது மௌத்துக்கு பின்னால் உனக்காக வேண்டி அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி, எனது வாப்பாவுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவர் துஆ செய்தார். அதை வைத்து அல்லாஹ் உங்களது அந்தஸ்தை உயர்த்தி இருக்கின்றார். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் நரகத்திலே இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவனுக்கு சிபாரிசு செய்வான். யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்கு எடுத்து விடு என்று துஆ செய்வான். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவரை சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவரை சொர்க்கத்துக்கு எடுப்பார். என்ன ஒரு நரகவாசி கவலைப்படுவான், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், இதே போல நல்ல நண்பனை நானும் உருவாக்கிவிட்டு மௌத்தாகி இருக்கலாமே, நானும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, வலா சதீக்கின் ஹமீம், நல்ல ஒரு நண்பன் எனக்கு இருந்திருக்கலாமே என்று அந்த மனிதன் கவலைப்படுவான். எனவே நல்ல நண்பர்களை வாழ்க்கையிலே தெரிவு செய்து விட்டு சென்றால் மௌத்துக்கு பின்னாலும் எமக்கு பிரயோஜனங்கள் வந்து சேர்க்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் கண்ணியமானவர்களே, பாவங்கள் மௌத்துக்கு பின்னாலும் வருவதற்கு விட்டு வைக்க கூடாது. முன்னால் செய்த பாவங்களை நினைத்து அழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மௌத்துக்கு பின்னால் பாவம் வருவதற்கு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் வைத்து விடக்கூடாது. சில சந்தர்ப்பங்களிலே பாவத்துக்குரிய சில வழிகாட்டல்களை மனிதர்களுக்கு கொடுத்து விடுவோம், அழைப்புகளை கொடுத்து விடுவோம். நாம் சொன்ன விஷயத்தை வைத்து அந்த மனிதர்கள் பாவத்தை செய்வார்கள். அதன் தண்டனை கபருக்கு போனதுக்கு பின்னாலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதுக்கு முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன். ஒருவர் மோசமான ஒரு வெப்சைட்டுக்கு சென்று அவர் ரெஜிஸ்டர் பண்ணினார். அந்த வெப்சைட்டிலிருந்து அவரது நண்பர்களுக்கு அந்த வீடியோ ஒவ்வொரு வாரமும் 2 வீடியோ ஷேர் ஆகி கொண்டிருக்கும். அவர் மௌத்தாகி விட்டார். மௌத்தானதற்கு பின்னாலும் நண்பர்களுக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகி கொண்டிருக்கின்றது. இது மௌத்துக்கு பின்னால் அவர் பிற்படுத்தி வைத்த பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றார், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது செய்த நன்மையும் இருக்கின்றது, யாரெல்லாம் அதை பின்பற்றினார்களோ அந்த நன்மையும் கிடைக்கும். அவரது நன்மையிலே எதுவும் குறைக்கப்பட மாட்டார். ஒருவர் மோசமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொடுக்கின்றார், அதன் தண்டனை அவருக்கும் இருக்கின்றது. யாரெல்லாம் அதை பின்பற்றுகின்றார்களோ ஃபாலோ பண்ணுகின்றார்களோ அந்த தண்டனையும் அவருக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். எனவே நல்லதை செய்வோம், நல்லதை மறுமைக்காக வேண்டி அனுப்பி வைப்போம். மௌத்துக்கு பின்னாலும் நல்லது வந்து சேரக்கூடிய அளவுக்கு நாம் நல்ல விஷயத்தை உலகத்திலே ஏற்பாடு செய்து விட்டு செல்வோம். பாவத்திலிருந்து தௌபா செய்வோம். இதெல்லாம் அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் மௌத்துக்கு பின்னாலும் வருவதற்குரிய விஷயங்கள் சொல்லி இருக்கின்றோமோ அதை வாபஸ் வாங்கி கண்ணியமானவர்களே அதற்கு மாற்று வழியை கையாண்டு அதை நாம் திருத்துவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை செய்து அவனது அன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.